வணக்கம். 15/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய ராசி பலன்கள். மேஷம். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். உறவினர் வழியாக ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சார்த்தி வணங்க வேண்டிய நாள். ரிஷபம். சிறு சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புள்ளது. பொறுமையாக செயல்பட வேண்டிய நாள். பணவரவு மிதமாக இருக்கும். இன்று அம்மனுக்கு சிவப்பு பூ சார்த்தி வணங்குவது நல்லது. மிதுனம். செயல்களில் தெளிவும் திட்டமிட்ட முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். நண்பர்களின் வழியில் ஒரு உதவி கிடைக்கும். துர்க்கை அம்மனுக்கு பச்சை துணி சார்த்தி வணங்குதல் நல்லது. கடகம். உடல் நலத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் மன அமைதி நிலைக்க பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று சந்திர பகவானுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வது நல்லது. சிம்மம். தொழிலில் அல்லது வேலையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. திறமையான அணுகுமுறையால் வெற்றி நிச்சயம். சூரியனுக்கு தாமரைப்பூ சார்த்தி வணங்குதல் நன்மை. கன்னி. பழைய பிரச்சனைகள் தீரும் நாள். குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்தல் நலன் தரும். துலாம். பணவரவு சீராக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவதற்கு அனுகூலமான நாள். மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்க வேண்டிய நாள். விருச்சிகம். உடல் சோர்வு தவிர்க்க ஓய்வெடுத்து செயல்பட வேண்டிய நாள். தொழிலில் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்வது நன்மை. தனுசு. குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும். உறவினர்கள் சந்திப்பு நன்மை தரும். ஆஞ்சநேயருக்கு வெல்லம் கொடுத்து வணங்குவது நல்லது. மகரம். வேலையில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். நவக்கிரகங்களுக்கு நெய்விளக்கேற்றி வணங்குதல் நல்லது செய்யும். கும்பம். உங்களது பேச்சு மற்றும் திட்டமிடல் இன்று பலன் தரும். புதிய நபர் ஒருவரிடமிருந்து நல்ல செய்தி ஒன்று வரும். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சார்த்தி வணங்க நல்லது நடக்கும். மீனம். மன அமைதி சிறப்பாக இருக்கும். வீட்டிலோ அல்லது வேலையிடத்திலோ ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்படும். குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை சார்த்தி வணங்க நல்லது நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும். உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.